திருமதி சௌமியா அன்புமணி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில தான் நிக்க போறாங்க அப்படின்னு டாக் வந்திருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, போன தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதற்கு உட்பட்ட இந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில பாமக 82,434 வாக்குகளை பெற்று இருக்கு. அதே நேரத்துல திமுகவை பொறுத்த வரைக்கும் 73,700 வாக்குகளையும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 42,653 வாக்குகளையும் பெற்று இருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் பாமக அதிகங்க. அப்புறம் பெரும்பான்மையான வன்னியர்கள் வாக்குகள் இங்க அடர்த்தியா இருக்கு. அதே நேரத்துல பெண்ணாகரம், தருமபுரி தொகுதியும் தேர்வு செய்யலாம். அங்கேயும் அடர்த்தியா இருக்காங்க. இருந்தாலும் பெண்ணாகரம் எடுத்துக்கிட்டோம்னா மலை கிராமங்கள் அதிகமா இருக்கிறது. ஸோ அங்க வாக்காளர்களை சந்திக்கிறதுல சிரமம் இருக்கு. தருமபுரி பெரிய தொகுதி, ஒப்பீட்டளவுல பாப்பிரெட்டிப்பட்டி சின்ன தொகுதி. இன்னொரு பக்கம் திமுகவிலையும் வலிமையான வேட்பாளர்கள் இல்லை. ஒருவேளை திரு பழனியப்பன் அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் போட்டியிட்டா அவர் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினர். ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகளையும் மொத்தமா அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு பல்வேறு கணக்குகளும் சௌமியா அன்புமணிக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க பாமகவினர்.